அவர் கட்சிக்கு வந்தா இன்னும் 5 வருஷம் ஆகல, அப்படிதான் கருதுறேன். அப்படி 5 வருஷம் நிரம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பற்றி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா, நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்துருக்குது, ஒன்றா இரண்டா, எத்தனையோ எதிர்ப்புகள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிக்கின்ற பொழுது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து தான் மக்கள் துணையோடு அதை முறியடித்து அதிமுக தோற்றுவித்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா பல்வேறு எதிர்ப்புக்கு இடையில இந்த கட்சியை காப்பாற்றினாங்க. ஆக இருவரும் தலைவருடைய அருளாசியோடு, உங்களுடைய ஆதரவோடு, மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகள் ஆதரவோடு இன்றைக்கு கட்சி முழுமையாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அது தெரியாம, வரலாறு தெரியாம ஏதோ பேசிட்டு இருக்கார். அவள் கண்ட கனவு வேற, நடக்கிறது வேற. அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை, விரத்தின் விளிம்பிக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட பேச்செல்லாம் வருது. ஆகவே தம்பி, கொஞ்சம் பொறுமையாக பேசு. அதிமுக ஒரு மாதிரியான கட்சின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதிமுகவில் 2,06,00,000 உறுப்பினர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 இல்லை. உங்கள் மாதிரி விரல் விட்டு எண்ணுகின்ற தொண்டர்கள் இருந்த கட்சி அல்ல. கோடிக்கணக்கான தொண்டர் இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. ஆகவே எதை பேச வேணுமோ அதை பேசுங்க. ஏன்னா உங்கள் கட்சி மோசமாக இருந்தால் எங்கள் கட்சி ஐயா பழிச்சு பேசுகிற, எங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாங்கள் தான் வெளியில் வந்துட்டோமே. உங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் வெளியே வந்திருக்கிறோம். அதிமுக என்பது தனி தத்துவம், தனி அதிமுகவுக்கு என்று தனி பலம் இருக்குது. ஆக குறைச்சி மதிப்பிடாதீங்க. அதிமுகவை யார் வீழ்த்த வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்தான் வீழ்ந்து போவார்கள். அதிமுகவை யார் அழிக்க நினைக்கின்றார்களோ அவர்தான் அழிந்து போவார்கள். இப்போ கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கிறோம், தெரியுமில்ல? எதை தூக்கிட்டு திரிகிறான்னு தெரியுமில்ல? ஓ, இது தொண்டன் இருந்த கட்சி. நான் இந்த இடத்துல பொதுச் செயலாளராக பேசல, தொண்டனாக இருந்து நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதிமுகவில் எனக்கு பின்னால யார் வேணாலும் வருவாங்க. அம்மா அழகா சொன்னாங்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அதிமுக தொடரும் சொன்னாங்க. அதே போல இப்போ நான் வந்திருக்கிறேன், பிறகு எனக்கு பின்னால் மேடையில் இருக்கிற யாராவது வருவாங்க, இல்லை இங்கே யாராவது அமர்ந்திருக்க, நீங்கள் யாராவது வரலாம். இது ஜனநாயக கட்சி.